Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல எக்ஸல் அப்படிங்கற அப்ளிகேஷனை எப்படி ஓபன் பண்ண போறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். சோ எக்ஸல் அப்படிங்கறத எப்படி ஓபன் பண்ண அப்படினு பார்த்தோம்னா சோ நம்மளோட ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல ஆல் ஆப்ஸ் இருக்குங்களா சோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த எக்ஸல் நமக்கு யாரு ப்ரொவைட் பண்றாங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்றவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸல் மைக்ரோசாஃப்டில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு வரும். ஸோ இப்போ நமக்கு தேவையானது எக்ஸல் அப்படின்றது. ஸோ இப்போ எக்ஸலை கிளிக் பண்ணியும் நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு வேல ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்மளோட சர்ச் பட்டனில் எக்ஸல் அப்படின்றதையும் நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது வந்து செகண்ட் வே. இல்லை அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு சேம் என்னென்னலாம் மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைட் பண்ணுதோ அந்த மாதிரியான எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு இருக்கும். எக்ஸல் தான் நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ எக்ஸலை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இது 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஈஸியாக ஷார்ட்டாக வேணும் அப்படின்னா ஸோ ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. விண்டோஸ் +R அப்படின்றத ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸல் அப்படின்றத டைப் பண்ணுங்கள். ஸோ எக்ஸல் அப்படின்றத டைப் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸல்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு எக்ஸல் அப்படின்றது ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட ஃபைலை இப்போ சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை இப்போ நான் சேவ் பண்ணும். ஸோ எக்ஸில் என்னென்னு சொல்லுவோம்னா ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே நமக்கு ஒரு 3 ஷீட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஷீட்டும் சேர்ந்தது தான் நம்ம வந்து ஒரு ஒர்க் புக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஒர்க் புக்கை நான் சேவ் பண்ணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போயிட்டு சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ சேவ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்க்கு நீங்கள் என்ன நேம் தர விரும்புங்களோ நீங்கள் இந்த இடத்துல தரலாம். ஸோ இப்போ வந்து நான் ஸ்டூடெண்ட் அப்படின்ற நேமில் தரேன். ஸோ இப்போ என்னோடய டாக்குமெண்ட் எனக்கு சேவ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் என்ன நேம் கொடுத்தனோ அது எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்த கண்டென்ட் நான் டைப் பண்ணுறேன். ஸோ 1 அப்படின்னு போட்டுட்டு ஸ்டூடெண்ட்டோட நேம். ஸோ ஸ்டூடெண்ட்டோட நேம் கொடுத்துட்டு அவங்களோட மார்க்கெலாம் இப்போ நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ்லாம் கொடுக்குறீங்களோ அப்போ நீங்கள் Ctrl+S அதாவது சேவோட ஷார்ட்கட் பார்த்தோம் அப்படின்னா Ctrl+S அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் சேவ் பண்ணாமல் ஃபைலை கேன்சல் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ஓப்பன் பண்ணும்போது இருந்ததோ சேவ் பண்ணும்போது என்ன கண்டென்ட் இருந்ததோ அது மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது நீங்கள் டாக்குமெண்ட்டில் புதுசாக என்டர் பண்ண சைட் பை சைடில் ஒன்று சேவ்னு கொடுங்க. இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீயான Ctrl+S அப்படிங்கிறத கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இதை சேவ் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். இதுவே அடுத்தது பார்க்கலாங்களா? ஸோ ஃபைல் ஆப்ஷன்ஸில் சேவ் ஆஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே டாக்குமெண்ட்டை வேறு பேரில் இல்லை வேறு லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்கிறது. ஸோ இப்போ வந்து சேம் இதே டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு நேமில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேறு லொக்கேஷன்ஸ்குள்ள நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயில்ஸ் அப்படின்ற நேமில் இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரே கண்டென்ட் 2 விதமான டாக்குமெண்ட்டாக இருக்குது. 2 விதமான பேரில் எனக்கு இருக்குது. ஸோ இதுதான் சேவ்க்கும் சேவ் ஆஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். தென் இப்போ எனக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஃபைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அகைன் ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து வேறு ஒரு டேட்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபைல் இருக்கிற லொக்கேஷன் இல்லை அந்த ஃபைலோட நேம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்ற எனக்கு இந்த ஒர்க் புக் வேணும். ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கு வேறு ஒரு ஒர்க் புக்கில் இருந்த டீட்டெயில்ஸ் இப்போ எனக்கு இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? தென் இது வந்து எப்படி ஒரு எக்ஸிஸ்டிங் ஃபைலை ஓப்பன் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன். இதுவே உங்களுக்கு நியூவாக ஒரு ஒர்க் புக் வேணும் அப்படின்னா சேம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூ அப்படின்ற ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பிளாங்காக ஒன்று வேணும் அப்படின்னா ஸோ டிஃபால்ட்டாக எனக்கு பிளாங்க் ஒர்க் புக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டுன்னு இருக்கும் ரைட் சைடில். ஸோ கிரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்காக ஒரு டாக்குமெண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒர்க் புக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஆல்ரெடி இருக்கிறத ஓப்பன் பண்ணுறது, தென் சேவ்க்கும் சேவர்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.